20ஆம் நூற்றாண்டுல ரெண்டு பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்னு அமெரிக்கா அரசியலையே புரட்டி போட்டுச்சு, இன்னொன்னு தெற்காசியாவோட வரைபடத்தையே மாத்தி வரைஞ்சது. இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, சமீபத்துல ஒரு ரகசியம் வெளியாகி இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் ஒன்னா இணைச்சிருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இப்போ விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்க முடியும்? எங்கேயோ வாஷிங்டன்ல ஒரு ஹோட்டல்ல நடந்த திருட்டுக்கும் இங்க ஆஷியால நடந்த ஒரு பெரிய போருக்கும் என்னங்க தொடர்பு? ஆனா இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இந்த தொடர்பு கிட்டத்தட்ட 50 வருஷமா அரசாங்கத்தோட ரகசிய ஃபைல்களுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பூட்டு திறக்கப்பட்டு அந்த ரகசியம் வெளியே வந்துருச்சு. இது வெறும் ஒரு பழைய கதை இல்ல, நம்ம சரித்திரத்தை பாக்குற பார்வையே இது மொத்தமா மாத்தப் போகுது. சரி, அப்படி என்னதான் அந்த அதிர்ச்சியான ரகசியம்? வாங்க அந்த பழைய ஃபைல்ஸ கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். இதோ பாருங்க, இதான் அந்த ஷாக்கிங்கான விஷயம். 1971 போர் நடந்தப்போ அமெரிக்க அதிபரா இருந்த ரிச்சர்ட் நிக்சன், இந்தியா பாகிஸ்தானை தாக்கினா நீங்க இந்தியாவை தாக்குங்க அப்படின்னு சீனா கிட்ட ரகசியமா சொல்லிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் பவர் இன்னொரு சூப்பர் பவரை நம்ம நாட்டுக்கு எதிரா தூண்டிவிடுற ஒரு முயற்சி இது. இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் எப்படி இத்தனை வருஷமா வெளியே வராம இருந்துச்சு? இதுக்கான பதில் அமெரிக்க சரித்திரத்திலேயே ஒரு பெரிய கரும்புள்ளியா நின்ன வாட்டர்கேட் ஊழல்ல தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வாட்டர்கேட் ஊழல் பத்தி தெரியலன்னா சிம்பிளா சொல்றேன். அப்போதைய பிரசிடென்ட் நிக்சன் தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி அவரோட அரசியல் எதிரிகளை ஒட்டு கேட்டது, உளவு பார்த்ததுன்னு ஒரு பெரிய அரசியல் பூகம்பத்தை உண்டாக்குன ஒரு ஊழல் தான் அது. பாருங்க, 1972ல இந்த ஊழல் ஆரம்பிச்சு 1974ல நிக்சன் தன்னோட பதவியையே ராஜினாமா பண்ற அளவுக்கு போச்சு. ஆனா அந்த விசாரணையில அவர் கொடுத்த ரகசிய வாக்குமூலங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு நாம இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. அப்போ நடந்த விசாரணையில நிக்சன் கிட்ட அவரோட வெளிநாட்டு கொள்கை பத்தியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவர் கொடுத்த அந்த வாக்குமூலங்கள்ல தான் இந்தியாவுக்கு எதிரான அவரோட ரகசிய திட்டம் உட்பட பல உண்மைகள் அரை நூற்றாண்டா புதஞ்சு கிடந்துச்சு, இப்போ வெளியே வர்ற வரைக்கும். சரி, நிக்சனோட இந்த சீக்ரெட் பிளான சரியா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1971க்கு போகணும். அப்போ தெற்காசியாவையே உலுக்கின அந்த போரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த சண்டையோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்லப்பட்ட இப்போதைய பங்களாதேஷ்ல நடந்த ஒரு கொடூரமான இனப்படுகொலை தான். மேற்கு பாகிஸ்தான் ஆர்மி ஆபரேஷன் சர்ச் லைட்டுங்கிற பேர்ல ஒரு பெரிய ராணுவ தாக்குதலை அங்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு கணக்குப்படி சுமார் 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பெங்காலி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இது உலக சரித்திரத்துல நடந்த ஒரு பெரிய சோகம். இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள், அதாவது 1 கோடி பேர் அகதிகளா நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மனிதாபிமான நெருக்கடி. இவ்ளோ பெரிய ஒரு அகதிகள் பிரச்சனையை இந்தியா தனியாளா சமாளிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம பிரதமர் இந்திரா காந்தி உலக நாடுகள் கிட்ட உதவி கேட்டாங்க. ஆனா அமெரிக்க அதிபர் நிக்சன் இத கொஞ்சம் கூட கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம அவர் இந்தியா மேல ஒரு தனிப்பட்ட வெறுப்போடையும் இருந்தாரு. இந்த சூழ்நிலைதான் ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி உலக அரசியல்ல ஒரு பரபரப்பான ஆட்டத்துக்கு வழிவகுத்தது. பெரிய பெரிய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் அவங்கவங்க காய்களை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. சோ கேம் எப்படி செட் ஆச்சுன்னா, ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவும் அவங்களோட புது ஃப்ரெண்ட் சீனாவும் நின்னாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு பாதுகாப்பா சோவியத் யூனியன் வந்து நின்னுச்சு. இதனால தெற்காசியா ஒரு பெரிய போர்க்களமா மாறுற எல்லா அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிச்சுது. தன்னோட பவரை காட்டணும்னு நினைச்ச நிக்சன் ஒரு நேரடி மிரட்டல் வேலையில இறங்கினாரு. அமெரிக்காவோட ரொம்ப பவர்ஃபுல்லான போர்க்கப்பலான USS என்டர்பிரைஸ நம்ம வங்காள விரிகுடாவை நோக்கி அனுப்பினாரு. இதுக்கு பேரு கன் போட் டிப்ளமசி, அதாவது போர் கப்பலை காட்டி பயமுறுத்தி நம்மள பணிய வைக்கிறது. இந்தியாவோட ராணுவ நடவடிக்கைகளை எப்படியாவது நிறுத்தணுங்கிறது தான் அவரோட நோக்கம். ஆனா நிக்சன் ஒரு விஷயத்த கணிக்க தவறிட்டாரு. அது இந்திரா காந்தியோட ராஜதந்திரம். அவர் அமெரிக்காவோட இந்த மூவ முன்னாடியே கணிச்சு அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானோட ரெடியா இருந்தாரு. அமெரிக்கா இப்படி மிரட்டோன்னு தெரிஞ்சு அதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடியே இந்திரா காந்தி சோவியத் யூனியன் கூட ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் படி இந்தியாவை தாக்கினா அது சோவியத் யூனியனையே தாக்குனதுக்கு சமம்.
சோ அமெரிக்காவோட USSS என்டர்பிரைஸ் வங்காள விரிகுடாவுக்குள்ள வந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாமலேயே சோவியத் யூனியனோட அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் அங்க ஏற்கனவே காத்துட்டு நின்னுச்சு. நிக்சனோட பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்போ இந்த பெரிய செஸ் கேமோட முடிவு என்னாச்சு? சரித்திரத்துல இது எப்படி பதிவாச்சு? வாங்க பார்க்கலாம். இந்தியாவோட பிளானிங்கும் ராணுவ திறமையும் ஒரு முழுமையான வெற்றியை கொடுத்துச்சு. வெறும் 13 நாள்ல போர் முடிஞ்சது. 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைஞ்சாங்க. பங்களாதேஷ்னு ஒரு புது நாடு உருவாச்சு. இது நிக்சனுக்கு ஒரு பெரிய தோல்வி, ஆனா இந்திரா காந்திக்கு ஒரு சரித்திர வெற்றியா அமைஞ்சது. ஆக இப்போ வெளிய வந்திருக்கிற இந்த ஒரு ரகசியம் நம்ம படிச்ச சரித்திரத்தையே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது இல்லையா? இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. நாம இன்னைக்கு பார்க்கிற உலக அரசியல் நிகழ்வுகளுக்கு பின்னாடி இது மாதிரி இன்னும் எத்தனை ரகசியங்கள் புதஞ்சு கிடக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?